ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்க தண்ணியில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா வெந்து வந்ததும் தோல் உரித்து மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 க்ரீன் சில்லியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக லைட்டாக ரொம்பவே குறைவாக இட்டாலியன் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் சின்ன உருண்டை எடுத்து கையில் தட்டி நான் சீஸ் சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒன்று எடுத்து பொட்டேட்டோக்கு நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணி உருட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ பால்ஸை எடுத்து ஃப்ளார் மிக்சரில் டிப் பண்ணி அண்ட் பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது எல்லா பொட்டேட்டோ பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் சேர்த்து மிதமான சூட்டில் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.